தினமொரு வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். தேவன் பரிசுத்தர், அவர் நீதி மிகுந்தவர், அவர் உண்மையும் உத்தமமும் உடையவர், அவர் நியாயம் நேர்மையும் மிக்கவர். தேவனை குறித்த இவ்விதமான அறிவு மனிதனுக்கு இல்லையா? தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை நான் அறியவில்லை என்று யாரும் கூற இயலாது. அப்படியானால் பலவிதமான பக்தியான செயல்களை செய்யும் மனிதன் ஏன் அவருக்கு பிரியமான நல்ல குணங்களோடு வாழ்வதற்கு முன்வரவில்லை? அறிவை அவன் அலட்சியம் செய்கின்றான். தேவனை குறித்த அறிவை அவன் பெற்றிருந்தும் அந்த அறிவு சார்ந்து செயல்பட அவன் கவனம் செலுத்தவில்லை. அங்கே அவன் அறிவை அவமதிக்கின்றான். மனிதன் தான் தேவன் மேல் பக்தி கொண்டு அவரை கனப்படுத்துவதாக எண்ணுகின்றான். ஆனால் தேவனை குறித்த அறிவின் அடிப்படையில் செயல்படாமல் தன்னுடைய மனப்பிரியம் சார்ந்து பக்தியை காட்டுவதால் தேவன் அங்கே அவமதிக்கப்படுகின்றார் என்பதே உண்மை. உண்மை, உத்தமம், நேர்மை, நியாயம், அன்பு, நீதி, தாழ்மை, தயவு, பொறுமை, சாந்தம் போன்ற நற்குணங்கள்தான் தேவனுக்கு பிரியம் என்று நாம் அறிந்து கொள்ளவில்லையோ? ஆனால் அறிந்து கொண்டும் அவற்றை குறித்து கவலைப்படாமல் வேறு சில பக்தியான ஆராதனை முறைகள் மூலம் அவரை கனப்படுத்த விரும்பினால் அவர் அதனை ஏற்பாரோ? இஸ்ரவேல் மக்களின் பக்தி செயல்களுக்காக தேவ பாராட்டு கிடைத்ததை விட அதிகமாக தேவ கோபமே கிடைத்தது. அவர்கள் துன்மார்க்க செயல்களால் மட்டுமல்ல, தேவனை குறித்த சரியான அறிவை சாராத தங்களின் பக்தி செயல்களால் தான் அதிகமாக தேவனை கோபப்படுத்தினார்கள். எனவேதான் தேவன் உங்களின் பலிகளில் திரள் எனக்கு எண்ணத்திற்கு என்றும் உங்கள் சர்வாங்க பலிகளை வெறுக்கின்றேன் என்றும் கூறினார். ஆனால் தேவனை குறித்த அறிவை சார்ந்து செயல்பட தேவ வல்லமை வேண்டும். ஏனென்றால் நற்செயல்களுக்கு முயற்சிகள் போதுமானவை. நற்குணம் சார்ந்த வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வலிமையான இருதயம் தேவை. அந்த நல்ல இருதயத்தை தேவனிடமிருந்து பெறுவதுதான் உண்மையான பக்தி. ஆம், நம்முடைய மனதை திருப்திப்படுத்தும் விதமான பக்தி முறைகளில் அல்ல, தேவன் திருப்திப்படும்படியான பக்தியில் நாம் வளர வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் தேவனுக்கு பிரியமான தேவ சித்தத்தை பிரதிபலிக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.